Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே சூப்பரான customized resin phone case வந்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்காக வந்துட்டு நான் என்னோட ஃபோனுக்கு ஏத்த மாதிரி இருக்க ஒரு கேஸ் கவர் சிலிகான் கேஸ் வந்துட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன். சோ இது வந்துட்டு நீங்க உங்க ஃபோனுக்கு செய்றீங்க அப்படினா உங்க ஃபோன் கேஸ் கவர் வந்துட்டு வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு மாடல் வாங்கி வச்சிருக்கேன். சோ இந்த ஃபோன் கேஸ் வந்துட்டு வாங்கிட்டதுக்கு அப்புறம் இதுல என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும் லைக் கேமரா ஹோல்ஸ் இருக்கும் சார்ஜர் பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட்செட் மாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹோல்ஸ் இருக்கும் அண்ட் சைட் லாக் பட்டன்ஸ்க்கு கூட இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்துட்டு செலோ டேப் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன் பிகாஸ் இதில் வந்துட்டு நம்ம ரெசின் போர் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு பேக் சைடில் ஓவர்ஃப்ளோ ஆகி ஆர்எல்ஸ் வந்துட்டு ஹோல்ஸில் கண்டிப்பாக லீக் ஆகி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்துட்டு டேமேஜ் நமக்கு ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்காம போயிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்துட்டு செலோ டேப் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கேமரா போட்டு க்ளோஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சைட் லாக் பட்டன்ஸ் அண்ட் சவுட் பட்டன்ஸ்க்கு இருக்கும்ல அதையுமே க்ளோஸ் பண்ணியாச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு சார்ஜர் போர்ட் அண்ட் தென் வந்துட்டு ஹெட்ஃபோன் போர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்குமே வந்துட்டு செலோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெசின் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக ஃபுல்லாக பாருங்கள் இப்போ செலோ டேப்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் சைடு எட்ஜஸில் வந்துட்டு ரெசின் லீக் ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு லேட்டெக்ஸ் லிக்விட் வந்துட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க ரெசின் ரிலேட்டட் எந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தாலும் அதில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்கிட்ட இருந்து பை பண்ணிக்கலாம் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டர் லிஸ்ட் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணி உங்களோட ரெசின் ஆர்ட் பிஸ்னஸ் வந்துட்டு இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2:1 ரேஷியோவில் 4 ஸ்பூன் ரெசின் 2 ஸ்பூன் ஹார்னர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு 2 ஸ்பூன் ரெசின் 1 ஸ்பூன் ஹார்னர் மிக்ஸ் பண்ணால் கூட ஃபைன் தான் ஸோ பேக்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயருக்கு அந்த ரேஷியோ வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு பிளாக் அண்ட் கிரேஷ் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மைக்கா பவுடர் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ரெசினை வந்துட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஒன்று வந்துட்டு பிளாக்குக்கும் அண்ட் தென் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு ஒயிட்டுக்குமே வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் ஸோ மெஷரிங் கப்பில் இருக்கிறது வந்துட்டு ஒயிட்டுக்கு மிக்ஸ் பண்ண போகிறேன் அண்ட் இந்த 100 ml மெஷரிங் கப்புமே வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் உங்களோட வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள் அண்ட் இப்போவே வந்துட்டு ஆர்டரை நீங்கள் உடனே வாங்கிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளாக்ல வந்துட்டு நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ரெசின் வந்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள் நான் வீடியோ வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி காட்டும் பட் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பபிள்ஸ் வந்துட்டு வரும் அண்ட் ரெசினோட டெக்ஸ்சர் வந்துட்டு போயிடும் ஸோ அதனால் வந்துட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணாலே போதும் ஸோ அதுவே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா மேலே அந்த கேமரா போட்டு அதுக்கப்புறம் வந்து டாப் லேயர் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த பிளாக் கலர் ரெசின் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வச்சு கவர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு பாட்டம் ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த ஒயிட் கலர் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கிரேயிஷ் கலரில் வந்துட்டு கிடைக்கணுன்றதுக்கு தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் லேயர் வந்துட்டு இந்த மாதிரி ரேஷியோஸ் கொடுத்துக்கலாம் இந்த கலர் தான் பண்ணணும்னு இல்லை நீங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக எப்படியெல்லாம் பண்ணணும்னு யூனிக்காக ஐடியா இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதுக்கு வந்துட்டு இப்போ மேலே ஆன்சர் வந்துட்டு நான் ஒயிட் கலர் சங்கி கிளிட்டர்ஸ் கொடுத்துருந்தேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு ரொம்ப நாளாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு ரொம்பவே ஒரு மெமரபிளான ஃப்ளவர்ஸை வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸோட ஒரு பெரிய ஹைலைட்னே சொல்லலாம் நம்மக்கிட்ட இருக்க ப்ரிசர்வ்டான ரொம்ப அழகான மெமரபிளான திங்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஃபோன் கேஸ் கீச்செயின்ஸ் செயின்ஸ் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நானும் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஒரு எட்ஜில் மட்டும் கொடுத்துட்டு அதாவது ஒரு ரோஸோட பெட்டல்ஸ் தான் ஸோ அதை வந்துட்டு எட்ஜில் கொடுத்துட்டு அண்ட் மேலே வந்துட்டு ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்காக பிளாக் பேக்ரவுண்ட் லைக் கிரேஷ் பேக்ரவுண்டாக இருக்கிறதுனால ஒயிட் கலர் ஹார்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டயகனல் சைட்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன் அது வந்துட்டு ஃபைனலாக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப வந்துட்டு அவுட்லுக் நல்லா இருந்துச்சு ஸோ கஸ்டமைஸ்டுங்கும் போது நமக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன்ஸில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் டிசைன் இப்படி தான் நம்ம கேஸ் பண்ணணும் இப்படி தான் நம்ம கீச்செயின் பண்ணணும் அப்படிலாம் யாருமே வந்து நமக்கு ரூல் செட் பண்ண முடியாது ஸோ நம்மளோட ப்ராடக்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இப்போது இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் பெட்டராக ஆக்கிறதுக்கு
பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி மெட்டாலிக் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். மெட்டாலிக் ஸ்டிக்கர்ஸில் வந்துட்டு நான் ஏன்ற ஆல்ஃபபெட் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு சென்டரில் ஸ்டிக் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு இதே ஆல்ஃபபெட் ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னாலும் அதையுமே நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் யூடியூப்பில் என்னால் வந்துட்டு ரெகுலராக லாங் வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியல. பட் நான் ஷார்ட்ஸ் வந்துட்டு ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்ஸ்டாவில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட் ஸ்டோரிஸ் வந்துட்டு எல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்கை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அகைன் 2:1 ரேஷியோவில் 2 ஸ்பூன் ரெசின் 1 ஸ்பூன் ஹானர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பபிள் பஸ்டர் ஸ்ப்ரேமே யூஸ் பண்ணிக்கிட்டேன் பபிள்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போது ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு இதுக்கு மேலே ஃபைனல் கிளாஸி லுக் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஃபைனல் கோட்டிங் வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃபோன் கேஸ் நான் கஸ்டமைஸ்டாக என்னோட மெமரபிள் திங்ஸை வச்சு செஞ்சதுனால எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களுமே வந்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபோன் கேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் வந்துட்டு ரெசின் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிமூவ் ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு பேஸில் ஒரு சிலிக்கான் மோல்டுமே வந்துட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ளாட் சர்வீஸில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா சிலிக்கான் இன்கேஸ் வந்துட்டு ரெசின் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் மோல்டு பேஸில் வச்சுட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் எக்ஸஸாக இருக்க ரெசின் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் பீல் பண்ணாலே வந்துட்டு வந்துடும். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு அந்த அவுட்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சென்டரில் வந்துட்டு செல்லோ டேப்ஸ்லாம் ஒட்டி வச்சிருந்தோம்ல அது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம ஃபோன் கேஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் சைடில் எட்ஜஸில் கார்னர் அந்த எல்லாமே வந்துட்டு சாஃப்ட் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஹைலைட்டடாக கோல்டன் மார்க்கர் ஆர் சில்வர் மார்க்கர் யூஸ் பண்ணி ஏஜஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். எனக்கு இதுவே வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக ரெசின் பாலிஷ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெசின் பாலிஷ் வந்துட்டு ரெசனல் ஆர்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏஜஸில் வந்துட்டு ஃபுல்லாக ரெசின் பாலிஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபோன் கேஸ் கவரை வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சிம்பிளாக இருந்த ஒரு சிலிக்கான் கவரை வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட மெமரபிள் திங்ஸை வச்சுட்டு எப்படி கஸ்டமைஸ்ட் ஈஸியாக பண்ணலான்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு வண்டர்ஃபுல்லான கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ until then bye bye, thanks for watching this video.